வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். விஜய் கைது செய்யப்படுவாரா? கரூரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதில். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்துள்ளாரா? அதாவது கரூர் சனிக்கிழமை இரவு 7 மணி அளவில் நடைபெற்ற தாவைக்க தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் தான் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாகவே 39 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்களாம். அதாவது இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் உடனடியாகவே சென்னையிலிருந்து நள்ளிரவு 1 மணி அளவில் தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்துதான் அங்கிருந்து சாலை வழியாக கரூருக்கு காரில் புறப்பட்ட முதல்வர் அவர்கள் 1.5 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு அதிகாலை 3 மணி அளவில் கரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்தடைந்தாராம். முதலில் பிணவரை வெளியே வைக்கப்பட்டிருந்த சடங்குகளுக்கெல்லாம் அவர் மரியாதையாக அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமின்றி அவரது குடும்பத்திற்கெல்லாம் தனது ஆறுதலை கூறியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களெல்லாம் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தாராம். பின்னர் மருத்துவருடன் சிகிச்சை மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரிவாக ஆலோசனை எல்லாம் நடத்தப்பட்டதாம். இது தொடர்ந்து மருத்துவமனை அதிகாலையில் 3:30 மணி செய்தியாளர் சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியதாவது: மிகுந்த துயரத்தோடு கனத்த இதயத்தோடும் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கரூரில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கொடூரமான விபத்தை பற்றி விவரிக்க முடியாத அளவுக்கு சோகமான சூழலெல்லாம் ஏற்பட்டுள்ளதா? அதை பற்றி விவரிக்கக்கூட என் மனம் கண்டிப்பாக இடம் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு வேதனை அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி நேற்றிரவு 7:45 மணி அளவில் அதிகாரியுடன் பேசிக் கொண்டிருப்பது கூட கரூரில் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல் கிடைத்தது. உடனடியாகவே கரூரைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டறிந்த பின்னரே அவரை மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தினேன். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கூடுதல் விவரங்களை எல்லாம் கேட்டிருந்தேன். சிறிது நேரத்தில் மரண செய்திகள் வரத் தொடங்கியதாம். உடனடியாகவே அருகிலிருந்த அமைச்சர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டேன். தஞ்சாவூர் சென்று கொண்டிருந்த அன்பில் மகேஷை கூட உடனடியாக செல்ல உத்தரவிட்டேன். தொடர்ந்து சென்னையிலிருந்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், டிஜிபி உள்ளிட்டெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையெல்லாம் மேற்கொள்ள அறிவுறுத்தினேன். தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு உள்ளிட்டோரை அழைத்து கொண்டுதான் தலைமைச் செயலகத்துக்கு சென்று அதிகாரிகளுடன் ஆலோசனையெல்லாம் நடத்தப்பட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி அருகில் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ ஊழியர்கள் எல்லாம் கரூருக்கு விரைந்து செல்ல அறிவுறுத்தினேன். இதுவரை 39 பேரை நாம் இழந்திருக்கிறோம். ஆண்கள் 13 பேர், பெண்கள் 17 பேர், குழந்தைகள் 4 பேர், குழந்தைகள் 5 பேர் ஆவார். ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் எத்தனை பேர் இறப்பது என்பது இதுவரை ஒரு நடக்காத. மேலும் தீவிர சிகிச்சைகள் பிரிவில் உள்ள 26 ஆண்களும் 25 பெண்களும் கூட விரைந்து குணமடைய விரும்புகிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலாய் 10 லட்சம் ரூபாய், காயமடைந்த சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவுறுத்தினேன். மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதியாக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நீதிபதி விசாரணை கண்டிப்பாக ஆணையம் அமைக்கப்படும். இன்று காலை 9 மணி அளவில் விமானத்துக்கு முதலில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்தேன். ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் பார்த்தபோது மனசாட்சி கேட்கவில்லை. உடனடியாகவே நள்ளிரவு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து வந்துள்ளேன். அதாவது விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கத்தோடு எதுவும் கூற விரும்பவில்லை. ஆணையத்தின் விசாரணை அடிப்படையில் தான் கண்டிப்பாக நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம். அதாவது கரூர் மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சி என்பது